திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் SSLV T3 ராக்கெட் வெற்றியடைய வேண்டி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சிறப்பு பூஜை செய்தனர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக 175.5 கிலோ எடை கொண்ட அதிநவீன EOS-8 எனும் செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் சிறிய ரக SSLV T3 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து சுதந்திர தினமான இன்று காலை விண்ணில் ஏவப்பட இருந்தது. ஆனால் நிர்வாக தொழில்நுட்பம் காரணமாக விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ஏவுதளத்தில் இருந்து EOS-8 செயற்கைக்கோள் SSLV T3 ராக்கெட் மூலம் நாளை 16ஆம் தேதி காலை 9:17 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. இந்நிலையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மாதிரி செயற்கைக்கோளுக்கு சிறப்பு பூஜை செய்தனர். நாளை சதீஷ் தாவான் மையத்தில் இருந்து ராக்கெட் ஏவுதல் வெற்றியடைய இறைவனை வேண்டிக் கொண்டனர்.